ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? ஸ்டைல்ஸில் நமக்கு இருக்கிறது 3 ஆப்ஷன். ஒன்று கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஃபார்மட் as டேபிள், செல் ஸ்டைல் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் மட்டும் கவர் பண்ணுவோம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே ஃபார்மட் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த கலரிங்ஸ் கொடுத்துருக்கோம், அது மாதிரி இப்போ ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இந்த ஃபாண்ட்டு அலைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஒரு ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை ஒரு கண்டிஷன் பேஸ்டில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கிளிக் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் செல் ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்குது, டேட்டா பாஸ், கலர்ஸ், ஐகான் செட். ஓகே, இது இருக்குது. அதுக்கடுத்து நியூ ரூல், கிளியர் ரூல், மேனேஜ் ரூல். ஓகேவா? இந்த நியூ ரூல் கிளியர் ரூல்ஸ் வந்து நம்ம லேட்டர் பார்ட் செகண்ட் பார்ட்டாக போடுறோம், அதில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டாவில் யாரெல்லாம் மோர் தென் 90 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாவில் யாரெல்லாம் 90 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இங்கே போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல் கொடுத்து கிரேட்டர் தென் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கேட்குது என்ன மார்க்குக்கு மேலே இருந்தால் வேணும். இங்கே வந்து நான் 90 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 90க்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு கலர் கொடுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்குது. நான் வந்து க்ரீன் கொடுக்குறேன். ஓகேங்களா? க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே எந்தெந்தெல்லாம் செல்ஸ் எல்லாம் 90க்கு மேலே இருக்கோ அது எல்லாமே நமக்கு க்ரீன் கலரில் இப்போ ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் பண்ணி ஓகே சேம் செட்டை நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபெயில் மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹைலைட் செல் ரூல் போகிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? லெஸ் தென் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 60க்கு கம்மியாக எடுத்தால் எல்லாருமே ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டேட்டாவை நான் செட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன வேணும், அது ரெட் கலரில் இருந்தால் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு அதே சேம் டேட்டா செட்டில் அப்ளை ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 35 ஒரு மார்க் இருக்குது, அதனால இப்போ ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் ஆஃப் அண்ட் கலர் மாற்ற வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 95 மார்க் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் நமக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ 35 இருக்கும்போது அது ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் இதே டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே எந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம எந்த செல்லில் அதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணணும். ஓகேவா? நமக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிட்வீன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸர் வேல்யூ ஹையர் வேல்யூ 2 வேல்யூ கேட்குது. இப்போ நான் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கேன், 60க்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ 61 இங்கே கொடுத்துருக்கேன். 61லேருந்து 90 கொடுத்துக்கிறேன். இங்கே 61 கொடுத்துட்டு இங்கே வந்து நான் 90 கொடுத்துருக்கேன். இப்போ 90 வந்து 90க்கு மேலே 90க்குள்ளே இந்த பிட்வீனில் இருக்கவங்க வந்து நீட் இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எல்லோ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டேட்டாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 90க்கு மேலே வந்தவங்களுக்கெல்லாம் 99 வந்துருச்சு. அதே மாதிரி பிலோ 90 அப் டு 60 இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லோ கலர் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இங்கே 91 கொடுத்தேன்னா அது வந்து க்ரீனாக மாறுது. அதே மாதிரி நான் 55 அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து எனக்கு ரெட் கலராக மாறிடுது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த டேட்டா வந்து நமக்கு இங்கே அப்ளை ஆகுது. இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ரிசல்ட் காலம் இருக்குது. ரிசல்ட் காலத்தில் யாரெல்லாம் எனக்கு ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணும். ஓகேங்களா? யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்க பார்க்கணுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபெயில் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இது அப்ளை ஆயிடுச்சு. நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வேணாம், நியூமெரிக்கலில் வேணுமா அப்படின்னா நியூமெரிக்கலும் அக்யூரேட்டாக வரும். இப்போ நான் டோட்டலாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 195 மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு கலர் ஹைலைட் பண்ணும் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த மார்க் இருக்கிறத மட்டுமே எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் காமிக்கும். மற்ற எந்த மார்க் இருந்தாலும் காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 194 கொடுக்குறேன், வராது. 196 கொடுத்தாலும் வராது. நமக்கு 195 அப்படிங்கிற எக்ஸாக்ட் வேல்யூ மேட்ச் ஆனால் மட்டும், இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம், டெக்ஸ்ட் தட் கண்டைன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட் நேம்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் நேமில் வெறும் எஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படியோ அது மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சூர்யா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சூர்யாங்கிற நேம் எங்கே இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் காமிக்குது. அதனால் நமக்கு என்ன வேணுமோ லெட்டர் ஃபுல்லாக கொடுத்தாலும் பரவாயில்ல,
இது வந்து நமக்கு ஃபெயில் அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டாக கொடுத்தா மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் தட் கண்டெய்னுக்கும் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நமக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் தட் கண்டெய்னில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கிள் லெட்டர் கொடுத்தாலும் கூட அது அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஈக்குவல் டுனா எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது நமக்கு அப்ளை ஆகும். இங்கே ஃபெயிலுங்கிறத நம்ம எக்ஸாக்டாக கொடுத்ததுனால வந்துச்சு. இப்போ எஃப்ஏன்னு மட்டும் கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஈக்குவல் டுவில் வந்திருக்காது. ஓகேங்களா? ஒன்றுமே வந்திருக்காது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அக்கரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு டேட் ஃபார்மெட் நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக செட் பண்ணியிருக்கேன். இந்த டேட் ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் செல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் அக்கரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ டேட் அக்கரிங் கிளிக் பண்ணிவிட்டு அது கேட்குது எஸ்டர்டே டேட் வேணுமா, இப்போ எந்த டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. டுமாரோ அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டுமாரோவில் ரெண்டு பேருக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலரை வந்து எனக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா எனக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அதே டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹைலைட் செல்ஸ் போயிட்டு டேட்டா அக்கரிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேறு கண்டிஷனும் நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். இப்போ திஸ் வீக்கில் இருக்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா இப்போ ரெட்டில் லைட் ரெட் ஃபில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த வீக்கில் இருக்கிறது எல்லாமே ஓகேங்களா? இந்த கண்டிஷன் அப்ளை ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வீக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே 7/3 அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துட்டு எனக்கு எல்லோ ஃபில் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்தில் யாருக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிரும். அதே மாதிரி என்ன கலர் வேணுமோ நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்க ரூல்ஸை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணோம். நான் கிளியர் ரூல்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் செலெக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த செலெக்ஷனில் மட்டும்தான் எனக்கு ரூல் கிளியர் ஆகணுமா இல்லை மொத்தமாக கிளியர் ஆகணுமா அப்படின்னு இங்கே எனக்கு கேட்குது. நான் இப்போ செலக்டட் செல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த செலக்டட் செல் நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூங்கிறத அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது. அதனால ஓகே கொடுத்தேன். இப்போ டூப்ளிகேட் வேல்யூனா ரெட் லைட் ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டூப்ளிகேட் வேல்யூ வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே வந்து அந்த டூப்ளிகேட் போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் 180 டைப் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு இங்கே டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சு எனக்கு டெலிட் பண்ண வேணால் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.